கால் தோமஸ் அலன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 31 வயது மதிக்கத்தக்க நபர். அவர் ஒரு ஆசிரியர், அதோடு கேம் டெவலப்பர் என்றும் சொல்லப்படுகிறது. அவர் அளித்திருக்கின்ற தகவல்களில் குறிப்பாக பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு குறித்த கேள்விகளை அவர் அந்த அரங்கத்துக்கு முன்னர் இருந்தே தன்னுடைய குடும்பத்தோடு பகிர்ந்ததை அடுத்துத்தான் அவருடைய கைது என்பது சாத்தியமாக இருக்கின்றது. இல்லாவிட்டால் அமெரிக்க ஜனாதிபதி துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது. இலக்கு என்பது டொனால்ட் ட்ரம்ப் என்பதை விட அவரது அதிகார மட்டத்தில் உள்ளவர்கள் மீதான அல்லது உயர் பதவிகளில் உள்ளவர்கள் மீதான தாக்குதலாகத்தான் இதனை அவர் செய்வதற்காக எத்தனித்திருக்கின்றார். உண்மையிலேயே இது ஒரு ஹோட்டலில் இந்த ஒயிட் ஹவுஸ் அதாவது செய்தியாளர்களுக்கான விருந்து உபசாரம் என்பது இடம்பெற்ற பொழுது அதற்குரிய பாதுகாப்புகளில் உறுதியான தன்மை பேணப்பட்டதா என்கின்ற கேள்வியை முதலாவதாக எழுப்பியிருக்கின்றது. ஏனென்றால் அவர் உண்மையிலேயே அந்த மண்டபத்திற்குள் செல்லாவிட்டாலும் மண்டபத்திற்குள் உள்ளவர்களுக்கு வெளியே சூட்டு சத்தம் கேட்கின்ற அளவு தூரத்திற்கு சென்றிருக்கின்றார் என்பது நிச்சயமாக ஒரு பாதுகாப்பில் பெரிய ஊட்டை இருக்கின்றது என்பதை காட்டியிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த கல்வி சீர்திருத்தங்களாக இருக்கட்டும் அல்லது பொருளாதார நடவடிக்கைகளாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய போக்கில் ஏற்பட்டிருக்கின்ற அதிருப்தி காரணமாக இவ்வாறான நடவடிக்கையில் இவர் ஈடுபட்டதான ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பில் ஓட்டை இருக்கின்றது என்பது பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவும் அங்கே இருக்கும் என்பதில் எந்த அதாவது சந்தேகம் இல்லை. அதை இந்த போர் என்பது நிச்சயமாக பொருளாதாரத்துக்கான போராக இடம்பெறுகின்றது என்பதையும் இதில் இந்த முறை ஒரு முக்கியமான விடயமாக இந்த எண்ணெய் குதங்கள் அல்லது எண்ணெய் கிணறுகள் தாக்கப்படுவதை அமெரிக்கா செய்கின்ற பொழுது ஈரானும் ஏனைய நாடுகளில் உள்ள எண்ணெய் கிணறுகள் குதங்களை தாக்குகின்ற பொழுது எண்ணெய்க்கான ஒரு பெரிய தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் நிலையை அது ஏற்படுத்தும் என்பதையும் கருத்தில் கொண்டு இவ்வாறான ஒரு பேச்சு முயற்சிக்கான அழுத்தங்கள் என்பன பாரிய அளவில் சர்வதேச நாடுகளின் ஒரு அக்கறையாக இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இந்த அமெரிக்காவின் கபடத்தன்மை என்பது இந்த போரை நிச்சயமாக பல மாதங்களுக்கு அதாவது பெரிய மூத்த ஆய்வாளர்களின் கருத்துக்களின்படி ஆண்டுகளுக்கு மேலாக பல ஆண்டுகள் செல்லலாம் என்கின்ற ஒரு அச்சத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் என்றால் அவ்வாறான ஒரு திட்டத்தில் தான் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் அவர்கள் உண்மையிலேயே அங்கு அணுவைத்தடி போகவில்லை. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கொலை முயற்சி தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அத்தோடு தொடர்ந்து ஈரான் தன்னுடைய முயற்சிகளில் இறங்கி இருக்கின்றது. இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கான மீண்டும் முன்மொழிவுகளை அது பாகிஸ்தானிடம் சமர்ப்பித்திருக்கின்றது. அமெரிக்கா அதற்கு இணங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது. இது தொடர்பான விடயங்களை தான் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இந்த வார இறுதி நாட்கள் என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு பதட்டம் நிறைந்த சூழலை உருவாக்கி இருந்தது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கால் தோமஸ் அலன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 31 வயது மதிக்கத்தக்க நபர். அவர் ஒரு ஆசிரியர், அதோடு கேம் டெவலப்பர் என்றும் சொல்லப்படுகிறது. அவர் அளித்திருக்கின்ற தகவல்களில் குறிப்பாக பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு குறித்த கேள்விகளை அவர் அந்த அரங்கத்துக்கு முன்னர் இருந்தே தன்னுடைய குடும்பத்தோடு பகிர்ந்ததை அடுத்துத்தான் அவருடைய கைது என்பது சாத்தியமாக இருக்கின்றது. இல்லாவிட்டால் அமெரிக்க ஜனாதிபதி துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த வாய்ப்பு அமைந்திருக்கும். ஆனால் அவர் அனுப்பிய குறுஞ்செய்தியின் ஊடாக அவருடைய சகோதரர் காவல்துறைக்கு அறிவித்ததை அடுத்துத்தான் அவர் கைது செய்யப்பட்டு இந்த தாக்குதல் முயற்சி என்பது தடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இது தொடர்பான விவரங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், அமெரிக்க ஜனாதிபதி மீது ஆன கொலை முயற்சி என்பது இது புதிதான ஒரு விடயம் அல்ல. இதற்கு முன்னரும் நடைபெற்றிருக்கின்றது. இருந்த போதிலும் இந்த துப்பாக்கி தாரி
வழங்கியிருக்கின்ற தகவல்கள் என்பது அமெரிக்காவில் பாதுகாப்பு குறித்த கரிசனையை ஏற்படுத்தி இருப்பதோடு எவ்வாறான நிலைக்கு அமெரிக்க உயர் பீடம் சென்று கொண்டிருக்கின்றது என்ற தகவலையும் வெளிக்காட்டுகின்ற ஒரு விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அவர் கேஷ் பட்டேலினுடைய பெயரை தவிர்த்து ஏனைய முக்கிய அதிகாரிகள் இந்த தாக்குதல் இலக்குகளில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்ற விடயமும் பலரது கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இதற்கான காரணமாக நீங்கள் அவற்றை பார்க்கின்றீர்கள். இந்த தாக்குதல் என்பது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய வெறுப்பு தன்மை ஊடாக உருவாகி இருக்கின்ற ஒன்றாக இருந்தாலும் கூட அவர் குறிப்பிட்ட விடயங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக அவர் அதாவது தான் தனது உறவினர்களுக்கு எழுதிய தகவல்களின் பிரகாரம் அவரது இலக்கு என்பது டொனால்ட் ட்ரம்ப் என்பதை விட அவரது அதிகார மட்டத்தில் உள்ளவர்கள் மீதான அல்லது உயர் பதவிகளில் உள்ளவர்கள் மீதான தாக்குதலாகத்தான் இதனை அவர் செய்வதற்காக எத்தனித்திருக்கின்றார். உண்மையிலே இது ஒரு ஹோட்டலில் இந்த ஒயிட் ஹவுஸ் அதாவது செய்தியாளர்களுக்கான விருந்து உபசாரம் என்பது இடம்பெற்ற பொழுது அதற்குரிய பாதுகாப்புகளில் உறுதியான தன்மை பேணப்பட்டதா என்கின்ற கேள்வியை முதலாவதாக எழுப்பியிருக்கின்றது. ஏனென்றால் அவர் உண்மையிலேயே அந்த மண்டபத்திற்குள் செல்லாவிட்டாலும் மண்டபத்திற்குள் உள்ளவர்களுக்கு வெளியே சூட்டு சத்தம் கேட்கின்ற அளவு தூரத்திற்கு சென்றிருக்கின்றார் என்பது நிச்சயமாக ஒரு பாதுகாப்பில் பெரிய ஓட்டை இருக்கின்றது என்பதை காட்டியிருக்கின்றது. அதை விடவும் இவர் ஏற்கனவே அந்த ஹோட்டலில் முன்பதிவு செய்து அங்கே தங்கியிருந்தபடியால் அவருக்கு அது இலகுவானதாகவும் அந்த பாதைகள் அல்லது படிக்கட்டுகள் போன்றவை இலகுவாக அணுகப்படவே கூடியவையாகவும் இருந்ததால் அவரால் அண்மித்து செல்ல இருந்த பொழுதும் இப்பொழுது இந்த விசாரணை என்பது நிச்சயமாக அவர் எழுதிய விடயங்கள் இருந்தது. அதாவது தனக்கு தான் யாரிடம் இருந்து மன்னிப்பை ஏற்கவில்லை என்றால் தான் தவறு செய்கின்றேன், இந்த தவறை இதற்காக செய்கின்றேன் என்கின்ற விடயங்களை குறிப்பிட்டு இந்த விவகாரத்தில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார். இதற்கான காரணம் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த கல்வி சீர்திருத்தங்களாக இருக்கட்டும் அல்லது பொருளாதார நடவடிக்கைகளாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய போக்கில் ஏற்பட்டிருக்கின்ற அதிருப்தி காரணமாக இவ்வாறான நடவடிக்கையில் இவர் ஈடுபட்டதான ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இது குறித்த மேலதிகமான விசாரணைகள் என்பன இடம்பெறும். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு சிறந்த ஆசிரியருக்கான பகுதி நேர ஆசிரியராக இருந்தால் கூட சிறந்த ஆசிரியருக்கான விருதை 2024 டிசம்பர் மாதம் பெற்றவராக அந்த கல்வி சபையில் சிறந்த ஆசிரியர் என்ற விருதை பெற்றவராகவும் அதே நேரம் இந்த வீடியோ கேம்ஸ் அது போன்றவற்றை டெவலப் செய்கின்றவராகவும் இருக்கின்றார். இருந்த பொழுதும் அவருடைய வயது என்பது 31, ஒரு இளைஞன். நிச்சயமாக இந்த முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது தான் தப்புவேன் என்கின்ற எண்ணத்துடன் அவர் ஈடுபட்டதான ஒரு நம்பிக்கையினம் அங்கே அதாவது அவ்வாறாக இருந்திருந்தால் இவ்வாறான ஒரு 1000 வார்த்தைகள் அடங்கிய கடிதங்களை எழுதியிருக்க மாட்டார். எனவே அவர் தான் இந்த தாக்குதலில் மரணிப்பேன் என்று நினைத்துத்தான் அவர் அதனை எழுதியிருக்கின்றார். அதில் நிச்சயமாக இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அதிகார வட்டத்தை குறிவைத்து இவர் இதனை செய்திருக்கின்றார் என்கின்ற ஒரு பாணியில் விசாரணை செல்கின்றது. ஆனால் இங்கே எழுகின்ற 2 விடயங்கள், ஒன்று அமெரிக்க ஜனாதிபதியை சுற்றியுள்ள பாதுகாப்பு என்பது எவ்வாறு பலவீனமான நிலையில் இருக்கின்றது என்பதற்கு 3வது உதாரணமாக 2 முறை ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மயிலையில் தப்பி இருக்கின்றார். அதிலும் ஒரு சூட்டு சம்பவம் என்பது அந்த ஒரு மில்லி மீட்டர் தள்ளிப்பட்டிருந்தால் கூட அவர் சென்றிருக்கக்கூடிய அளவு அவருடைய காதில் அந்த சன்னம் பட்டு இரத்தம் வந்தது. அவ்வளவான நிலையில்தான் இப்பொழுது இந்த பாதுகாப்பில் ஓட்டை இருக்கின்றது என்பது பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவும் அங்கே இருக்கும் என்பதில் எந்த அதாவது சந்தேகம் இல்லை. அதைவிட இவ்வாறான இந்த கூடுதல்களை அல்லது இவ்வாறான நடவடிக்கைகளை அவர்கள் இவ்வாறு ஒரு பகிரங்கமான ஹோட்டல்கள் போன்ற இடங்களில் வைப்பது போன்றவை எவ்வாறு இருக்கும்? குறிப்பாக இவ்வாறு கூறலாம், அந்த மண்டபத்திற்கு செல்லப்பட்டவர்களுக்கு கைப்பைகள் போன்றவற்றை உள்ளே எடுத்து செல்வதற்கான ஒரு அதாவது மெட்டல் டிரெக்டர் இருந்தது. ஆனால் அவர்களுக்குரிய அந்த பூரண பரிசோதனைகள் மிகவும் இலகுவாக செய்யப்பட்டிருந்தன.
எனவே இவையெல்லாம் உண்மையிலேயே அதாவது கருத்தில் எடுக்கக்கூடியது. அதாவது பொது இடங்களில் அல்லது இவ்வாறான இடங்களில் நடைபெறுகின்ற விழாக்களில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை தவிர்ப்பது, மற்றது அவருடைய பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள குறை சம்பந்தமான ஒரு உள்ளக விசாரணை ஒன்றை ஏற்படுத்துவது. இந்த இரண்டும் இடம்பெற வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இந்த பாதுகாப்பு நிலை என்பது இது நாடு ரீதியாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு சிக்கல் என்று பார்க்கின்றீர்களா, அல்லது டொனால்ட் ட்ரம்பினுடைய பாதுகாப்பு வலையமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்று பார்க்கின்றீர்களா? ஏனென்றால் அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய வெறுப்புணர்வு என்பது இதில் பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நாடு ரீதியான ஒரு பாதுகாப்பு சிக்கலா, அல்லது இது குறிப்பாக உயர்மட்ட தலைவர்களில் இருக்கின்ற வெறுப்பின் காரணமாக ஏற்படுகின்ற பாதுகாப்பு இடைவெளியா? இல்லை. அதாவது ஒரு அமெரிக்க படை வீரரை பொறுத்தவரையில் அல்லது பாதுகாப்பு பணிகளில் இவ்வாறான முக்கியத்துவர்களுக்கு ஈடுபடுபவர்கள் அவர்களை இரண்டாம் அதாவது தரமாகவே பார்க்க முடியாது. அவர்கள் அதாவது முதல் தரமான வீரர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அவ்வாறானவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பணிகள் அல்லது ஏற்கனவே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற திட்டங்கள் என்பவற்றில் பலவீனம் இருக்கின்றது என்பது உண்மை. அதைவிட இப்பொழுது இந்த பதவிகளில் இருப்பவர்கள் உண்மையிலேயே இந்த படைத்துறையை சார்ந்தவர்களாகவோ அல்லது அதன் தொடர்பான பயிற்சியுடையவர்களாக இருந்தவர்களோ, குறிப்பாக இப்பொழுது அந்த FBI இயக்குநராக இருக்கின்ற கேஷ் பட்டேல் கூட ஒரு அரசியல் நியமனம் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அதாவது அரசியல் நியமனாக இருக்கின்ற பொழுது கூட அதற்குரிய அந்த கட்டமைப்புகள் அவர்கள் உறுதியாக இருக்கின்றன என்கின்ற கேள்வியை எழுப்புகின்றது. அது நிச்சயமாக உண்மையிலேயே அவர்களது உள்ளக விசாரணைகளுக்கு இந்த படை வீரர்களிடையே நிச்சயமாக இவர்களுடைய போர் நடவடிக்கைகளுக்கு அல்லது இவர்களுடைய இந்த மத்திய கிழக்கு நடவடிக்கைகளுக்கு ஆதரவில்லை. அது தொடர்பாக படை வீரர்கள் கைது செய்யப்படுகின்ற அளவிற்கு அவர்கள் கடமைகளை ஏற்க மறக்கின்றார்கள் என்பது உண்மை. ஆனால் இந்த உள்ளக பாதுகாப்பு வட்டம் என்பது உயர்தர அல்லது முதலாம் தர வீரர்களை கொண்டு செயற்படுத்துகின்ற ஒரு விவகாரமாக இருக்கின்றபடியால் அதில் எவ்வாறான பலவீனங்கள் ஏற்படுகின்றன என்பதை அவர்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றால் நிச்சயமாக அவர்கள் அங்கே இருப்பது உயிர் காப்பதற்காகத்தான். அந்த பணியிலிருந்து அவர்களால் இவ்வாறான அந்த சிரத்தேற்ற முறையில், அதாவது ஒரு இலகுவான ஒரு படிக்கட்டு மூலம் ஒருவர் வர முடியுமாக இருந்தால் அங்கே ஒரு பலமான ஓட்டை ஏற்பட்டிருக்கின்றது என்பது காரணம். ஒரு ஜனாதிபதி கலந்து கொள்ளுகின்ற நிகழ்வு என்பதற்கு அவர்கள் ஒரு வாரம் 2 வாரத்திற்கு முன்னரே அந்த இடத்தை பொறுப்பேற்று அந்த இடத்திற்குரிய பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள் எல்லாம் ஆராய்ந்துதான் அந்த இடத்தில் அவ்வாறான ஒரு நிகழ்விற்கான அனுமதியை வழங்குவார்கள். அங்கேதான் தவறு இழைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் படையினரிடையே நிச்சயமாக அதிருப்தி இருக்கின்றது. அது போர் சம்பந்தமானதாகத்தான் இருக்கின்றது. அதுதான் உண்மை. சரி. இந்த நிலையில் அண்மையில் மீண்டும் தன்னுடைய ட்ரூத் தளத்தின் ஊடாக கனடா சம்பந்தமான சில தகவல்களை டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பகிர்ந்தது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விடயமாக இருப்பதோடு தொடர்ந்தும் அவர் அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. இந்த நிலையில் மீண்டும் ஈரான் இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தையில் ஹோமோஸ் நீரிணையை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கு ஒரு முன் நிபந்தனைகளை விதித்து சில நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறது. இதனை ஏற்கக்கூடிய ஒரு தன்மை என்பது அமெரிக்காவிடம் இல்லாத நிலையை அறிந்திருந்தும் கூட மீண்டும் அந்த முயற்சி என்பது தொடர்கிறது. முதல் 2 விடயங்களையும் பேச்சுவார்த்தையினூடாக சீர் செய்கின்ற பொழுது அணு ஆயுதம் சம்பந்தமான பல விடயங்களை பேசலாம் என்ற ஒரு சமிக்கையை ஈரான் காட்டியிருக்கின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தத்தின் ஊடாக இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்வதற்கான சூழ்நிலை மீண்டும் உருவாகும் என்று கருதுகிறீர்களா? இங்கே உள்ள உண்மையான கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், அணு ஆயுதம் என்பது அங்கே இல்லை. அணு ஆயுதம் என்பதை யாருமே, அதாவது அமெரிக்க படை உயர் அதிகாரிகளே கூறியிருந்தார்கள். அவர்கள் அந்த அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய அளவிற்கு கூட வரவில்லை. அணுச்சரிவை மேற்கொள்கின்றார்கள். அதாவது யுரேனியம் என்ரிச்மென்ட் என்கின்ற அணுச்சரிவை மேற்கொள்கின்றார்கள். அதற்கு ஏற்கனவே ஒரு திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு அது அதாவது 24 மணித்தியாலமும் தங்களுடைய அணு மின் உற்பத்தி நிலையத்தை அல்லது அணு செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான கேமராக்கள் உட்பட சகல வசதிகளையும் தாங்கள் செய்து தருவதாக ஈரான் ஒப்புக்கொண்டதை அடுத்து அங்கே ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட இருந்தது. ஆனால் அவர்கள் அதை ஒரு உடன்படிக்கையாக மாற்ற வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டிருந்தது. ஐக்கிய நாடுகள் அவையில் அதை ஒரு ட்ரீட்டி, அதாவது உடன்படிக்கையாக மாற்ற வேண்டும் என்று. அவ்வாறாக இருந்த பொழுதுதான் அதற்குரிய முயற்சிகள் முன்னத்தையும் பராக் ஒபாமா அவர்கள் எடுத்திருந்தார். அதன் பிறகு வந்த டொனால்ட் ட்ரம்ப் அதனை முற்றுமுழுதாக நிராகரித்ததோடு இவ்வாறான நடவடிக்கையில்
ஏற்படுத்தியிருந்தார். அவருடைய படை அதிகாரிகளே அதை வந்து அந்த நடவடிக்கையில் இருந்து தாங்கள் செல்லவில்லை, அதாவது தங்களுக்கு அதில் ஒரு விருப்பமின்மை என்பதை ராஜினாமாக்கள் மூலம் காட்டியிருந்தார்கள் என்றால் அங்கே அணு ஆயுதமோ அல்லது அணுச்சரிவு அணுகுண்டு செய்வதற்கானதோ இல்லை, அதை வேறு விதமாக கையாளலாம் என்று இருந்த பொழுதிலும் இவ்வாறான ஒரு போரை ஏற்படுத்தி பொருளாதார ரீதியில் முன்னேற்றத்தை காண்கின்ற அமெரிக்கா மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த நடவடிக்கை என்பது நாங்கள் நினைக்கின்றது போல ஏதோ ஒரு வாரம் 2 வாரத்தில் முடிய போவதில்லை, பல ஆண்டுகள் செல்ல போகின்றன என்பதை நிச்சயமாக இப்பொழுதைய நிலைமைகள் காட்டுகின்றன. இது பல ஆண்டுகளுக்கு எண்ணெய் விலை, அதாவது எண்ணெய் விலை கூடும் என்பதை அல்லது கூடிக்கொண்டு செல்லும் என்பதை இன்றைய தினம் பிரபலிய வங்கிகள் அறிவித்திருக்கின்றன. கோல்டன் சாக்ஸ் போன்றவை நிறுவனங்கள் கூட இவ்வாறான நிலைமை ஏற்படும் என்றும் மற்றும் விவசாயம் நிச்சயமாக பாதிக்கப்படும் என்றும், ஏனென்றால் யூரியா போன்றவற்றை தயாரிப்பதற்கான நைட்ரஜன் போன்றவை எல்லாம் இங்கே இந்த நேச்சுரல் கேஸ் செய்கின்ற பொழுது அதன் ஒரு பங்காக வருபவை, அவற்றில் எல்லாம் நிலைமை மோசமடையும் என்பதை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கின்றன. இந்த எச்சரிக்கைகள் எதை காட்டுகின்றன என்றால், இந்த போர் என்பது நிச்சயமாக பொருளாதாரத்துக்கான போராக இடம்பெறுகின்றது என்பதையும், இதில் இந்த முறை ஒரு முக்கியமான விடயமாக இந்த எண்ணெய் குதங்கள் அல்லது எண்ணெய் கிணறுகள் தாக்கப்படுவதை அமெரிக்கா செய்கின்ற பொழுது, ஈரானும் ஏனைய நாடுகளில் உள்ள எண்ணெய் கிணறுகள் குதங்களை தாக்குகின்ற பொழுது எண்ணெய்க்கான ஒரு பெரிய தட்டுப்பாட்டை ஏற்படுத்துகின்ற நிலையை அது ஏற்படுத்தும் என்பதையும் கருத்தில் கொண்டு இவ்வாறான ஒரு பேச்சு முயற்சிக்கான அழுத்தங்கள் என்பன பாரிய அளவில் சர்வதேச நாடுகளின் ஒரு அக்கறையாக இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இந்த அமெரிக்காவின் கபடத்தன்மை என்பது இந்த போரை நிச்சயமாக பல மாதங்களுக்கு, அதாவது பெரிய மூத்த ஆய்வாளர்களின் கருத்துக்களின்படி ஆண்டுகளுக்கு மேலாக பல ஆண்டுகள் செல்லலாம் என்கின்ற ஒரு அச்சத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் என்றால், அவ்வாறான ஒரு திட்டத்தில் தான் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் அவர்கள் உண்மையிலேயே அங்கு அணுவைத்தடி போகவில்லை. எனவே இது குறித்த நடவடிக்கைகளில் இந்த மற்ற நாடுகள் காட்டுகின்ற அக்கறை என்பது உலக பொருளாதாரத்தை சமச்சீராக வைத்திருப்பதற்கான அவ்வாறான ஒரு நடவடிக்கையில் அமெரிக்கா காத்திரமாக பங்கு கொள்ளும் என நம்புவோம். அதனைத்தான் இப்பொழுது நிலையில் கூறலாம். மிகவும் ஒரு சிக்கலான நிலையில் இந்த நிலைமை சென்று கொண்டிருக்கின்றது. சரி, கனடா ஏற்கனவே இந்த குஸ்மா ஒப்பந்தம் தொடர்பான விடயங்களை ஏற்கனவே அந்த வரம்பை அறிவித்து விட்டது. இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் கனடாவோடு சீண்டத்தக்க வகையில் பதிவுகளை இடுவது என்பது இதுவும் ஒரு பேரம் பேசலுக்கான உத்தியாக பார்க்கிறீர்களா? இல்லை, இது உண்மையிலேயே இப்பொழுது அதாவது கனடாவை மீண்டும் மீண்டும் தள்ளி வைப்பதற்கான முயற்சியாகவும் தனது திட்டத்தின், அதாவது கனடாவில் பல விடயங்கள் இடம்பெறுவதற்கான பயம் அல்லது சாத்தியம் இருக்கின்றது. ஒன்று, மாக்காணியவர்களின் அரசை குழப்புவதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபடலாம். மற்றது, சில வேளைகளில் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவரை பொறுத்தவரையில் அவ்வாறான நடவடிக்கைக்கு அவர் செல்ல மாட்டார் என்றால் அவர் மோடி கொள்கையில் இருக்கின்றபடியால் இருந்த பொழுதிலும் சில சலசலப்புகளை மேற்கொள்வதற்காக அல்லது அல்பர்டா பிரிவினைவாதிகளுக்கு எவ்வாறு ஊக்கம் கொடுத்தார்களோ அவ்வாறு கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் மூலம் கனடாவின் ஸ்திரத்தை குலைப்பதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபடலாம் என்கின்ற நம்பிக்கையை இது இப்பொழுது மேலும் வலுப்படுத்துகின்றது. ஏனென்றால் இவர் சாதாரணமாக ஏதோ ஒரு காரியம் இல்லாமல் நகைச்சுவைக்காக இதை செய்யவில்லை. இதை நிச்சயமாக இவ்வாறு கூறுங்கள், கனடா இவ்வளவு அதாவது இவருடைய கருத்தாடல்களுக்கு பிறகு கனேடியர்கள் அமெரிக்கா மீதான பற்றுதலை துறந்து வருகின்றார்கள் என்ற கருத்து கணிப்புகளின் பிரகாரமும் அவர் இவ்வாறு செய்வாராக இருந்தால் அவருக்கு ஏதோ பெரிய உள்நோக்கம் இருக்கின்றது என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த நிலையில் அவர் மீண்டும் ஒரு சீண்டலை மேற்கொள்கின்றார். இது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமானதில்லை. ஒரு ஆரோக்கியமான, அதாவது பேச்சுவார்த்தைகளில் பொருளாதார ரீதி சம்பந்தமாக ஈடுபட போகின்ற நாடுகளின் ஒரு நாடாகவும் தனது தேசத்தின் அண்டை நாடாகவும் அல்லது ஒரே வான் பாதுகாப்புகள் இருக்கின்ற நாடாகவும் இருக்கின்ற கனடாவை இவ்வாறு அமெரிக்காவின் தலைவர் கூறுவது என்பது மிகவும் ஒரு அவமானத்திற்குரிய செயல், அமெரிக்காவின் அவமானத்திற்குரிய செயல். கனடா நிச்சயமாக விழித்து பார்த்து கொண்டிருக்கும் என்றால் இவர்களால் எதுவுமே செய்யக்கூடிய தன்மை என்பது இருக்கும். அதாவது கனடாவில் ஒரு அரசியல் ஸ்திரம் தன்மை இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தல் அல்லது உள்ளக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தல் போன்ற விவகாரங்கள் மூலம் அவர்களால் பலனடைய முடியும் என்பதுதான் உண்மையிலேயே இங்கே உள்ள காரணம்.
நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் நாங்கள் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.